நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில மாறணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? இன்னைக்கு தனிப்பட்ட வளர்ச்சிக்கான 2 முக்கியமான உளவியல் பாதைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டுமே நாம எப்படி ஒரு மனுஷனா உருவாகுறோம், எப்படி மாறுறோங்கிறத பத்தி 2 வெவ்வேறு கதைகளை நமக்கு சொல்லுது. சரி, இந்த விஷயங்கள்லாம் நாம எங்கிருந்து எடுத்திருக்கோம்னு நீங்க யோசிக்கலாம். இது இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட ஆய்வுப் பொருட்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான தகவல் களஞ்சியம் இது. இந்த கேள்வி நம்ம மனசுல அப்பப்போ வந்துட்டு போற ஒரு கேள்விதானே. நாம நிஜமாவே எப்படிதான் மாறுகிறோம்? கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய புதிர். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அப்புறம் இதை ஆராயறதுக்கு 2 டிஃப்ரெண்டான கண்ணாடிகளை நம்ம பயன்படுத்த போறோம். ஒன்னு நடத்தை வரைபடம், இன்னொன்னு வளர்ச்சி திசை காட்டி. கடைசியா இந்த 2 பார்வைகளும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நாம பார்க்க போறது நடத்தை வரைபடம். இது எப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குமே, அந்த மாதிரி தான். நம்மளோட ஒவ்வொரு செயலும் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையால எப்படி வடிவமைக்கப்படுதுன்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. நாம ஏன் சில விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யறோம்னு புரிஞ்சுக்க இது ஒரு நேரடியான வழி. நடத்தை சிகிச்சையோட அணுகுமுறை ரொம்ப சிம்பிள். அது நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது, என்ன உணர்றோம்லாம் ரொம்ப யோசிக்காது. அதுக்கு பதிலா வெளியில தெரியற, நம்ம கண்ணால பார்க்க முடியற நம்ம செயல்கள் மேலதான் முழு கவனமும் வைக்கும். அதோட முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்ம அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்டது தான். அப்போ இதோட மைய கருத்து என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வேணுமா? அப்போ முதல்ல நீங்க என்ன செய்றீங்களோ அதை மாத்தணும். சிம்பிள். உங்க செயல்கள் மாறினா உங்க வாழ்க்கையும் மாறும். இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு யோசனை இல்லையா? சரி, நாம எப்படிதான் நடந்துக்கிற கத்துக்கிறோம்? இந்த தியரி படி இதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, ஒரு விஷயத்த இன்னொன்னோட தொடர்புபடுத்தி கத்துக்கிறது. 2, நம்ம செயல்களோட விளைவுகள் மூலமா கத்துக்கிறது. 3, மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது. வாங்க இந்த 3ஐயும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் இதுக்கு பெஸ்ட் உதாரணம்னா பாவ்லோவோட நாய்கள் தான். ஞாபகம் இருக்கா? மணி அடிக்கும் போதெல்லாம் சாப்பாடு கிடைக்கும்னு அந்த நாய்களுக்கு பழக்கப்படுத்தினாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு? சாப்பாடே இல்லாம சும்மா மணி சத்தம் கேட்டாலே அதுங்களுக்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் ஒரு விஷயத்த இன்னொன்னோட தொடர்புபடுத்தி கத்துக்கிறது. அடுத்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இதுக்கு ஸ்கின்னரோட பெட்டி ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஒரு எலி இருக்கு, அது ஒரு பட்டனை தட்டுனா அதுக்கு சாப்பாடு கிடைக்குது. அப்போ அது என்ன பண்ணும்? ஆமா, திரும்ப திரும்ப அந்த பட்டனை தட்டிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் ரிவார்டு. இதுவே அந்த பட்டனை தட்டினா ஒரு சின்ன ஷாக் அடிச்சா அவ்வளவுதான், அந்த பக்கமே போகாது. இதுதான் விளைவுகள் மூலமா கத்துக்கிறது. கடைசியா சமூக கற்றல், அதாவது மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது. பண்டுராவோட போபோ பொம்மை சோதனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரியவங்க ஒரு பொம்மையை போட்டு அடிக்கிறத சில குழந்தைங்க பாக்குறாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்கள தனியா விட்டப்போ அவங்களும் அதே மாதிரி அந்த பொம்மையை தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நிறைய விஷயங்களை மத்தவங்கள பார்த்து அவங்கள காப்பி அடிச்சு தான் கத்துக்கிறோம். சரி, இந்த ஐடியாக்களை எல்லாம் கவுன்சிலர்ஸ் எப்படி பயன்படுத்துவாங்க? இப்போ ஒருத்தருக்கு சிலந்தி அப்படின்னாலே பயம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எடுத்த உடனே நிஜ சிலந்தியை காட்ட மாட்டாங்க. முதல்ல அதோட படம், அப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஒரு சிலந்தி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயத்துக்கு பழக்கப்படுத்துவாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்லா நடந்துக்கிற பசங்களுக்கு ஸ்டார்ஸ், பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதுவும் இதுதான். சில கெட்ட பழக்கங்களை விட வைக்க அந்த பழக்கத்தை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தோட சேர்த்து விடுவாங்க. ஓகே, இப்போ நம்மளோட 2வது பார்வைக்கு வருவோம். இதோட பேரு வளர்ச்சி திசை காட்டி. இது வரைக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நமக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த காம்பஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது மனித அனுபவத்தோட இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டும். மனிதாபிமான கோட்பாடு இது மனுஷங்களை ரொம்ப பாசிட்டிவா பாக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சக்தி இருக்கு. இன்னும் பெட்டர் ஆகணும், வளரணும், நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கணும்னு ஒரு இயல்பான உந்துதல் இருக்குன்னு சொல்லுது. இது நம்மளோட தப்ப சரி பண்றத பத்தி பேசல, நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை எப்படி இன்னும் வளர்க்கறதுன்னு பேசுது. அப்போ இதோட நம்பிக்கை என்னன்னா, மனுஷங்க இயல்பிலே நல்லவங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வரணும்னு ஒரு தாகத்தோட இருக்காங்க. இந்த துறையில ஒரு முக்கியமான ஆள் கார்ல் ராஜர்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கவுன்சிலரோட வேலை அட்வைஸ் பண்றது கிடையாது. அவங்க உங்களை எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணாம நீங்களா இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஒருத்தரால தன்னை பத்தி உண்மையா ஆராய்ஞ்சு பார்க்க முடியும். ஆப்ரஹாம் மாஸ்லோவோட இந்த பிரமிட் ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம வளர்ச்சிக்கான பாதையை அழகா காட்டுது.
பாருங்க, முதல்ல சாப்பாடு, தண்ணி, பாதுகாப்பு மாதிரி அடிப்படை தேவைகள் நிறைவேறணும். அதுக்கப்புறம் தான் அன்பு, மரியாதைன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கடைசியா உச்சியில இருக்கிறது தான் சுயமெய்யாக்கல். அதாவது நம்மளோட முழு திறனையும் அடையிற நிலை. அப்போ இந்த சுயமையாக்கல்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா மாறுறது. நீங்க என்னவா ஆக முடியுமோ அதோட உச்சத்தை அடையிறது. இது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, இது ஒரு தொடர் பயணம். சரி, இப்ப நாம பார்த்த இந்த 2 பார்வைகளையும் ஒண்ணா வச்சு பார்ப்போம். 2ஓட நோக்கமும் ஒண்ணுதான், பாசிட்டிவான ஒரு மாற்றம். ஆனா அந்த மாற்றத்தை அடைய அவங்க காட்டுற வழிகள் தான் வேற வேற. இந்த அட்டவணையை பாருங்க, வித்தியாசம் நல்லா புரியும். நடத்தை பார்வை வெளியில தெரியுற நம்ம செயல்கள் மேல கவனம் வைக்குது. இங்க கவுன்சிலர் ஒரு கோச் மாதிரி. ஆனா மனிதாபிமான பார்வை நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது, நம்ம உணர்வுகள் என்னன்னு பாக்குது. இங்க கவுன்சிலர் ஒரு சப்போர்ட்டிவான நண்பர் மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம், குறிப்பா ஸ்கூல்ஸ்ல? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவனக்குறைவு இருக்குன்னா நடத்தை கோட்பாடு அதை சரி செய்ய சில டெக்னிக்ஸ் கொடுக்கும். அதே நேரம் அந்த ஸ்டூடெண்ட் தன்னம்பிக்கையோட சந்தோஷமா இருக்க மனிதாபிமான கோட்பாடு ஒரு நல்ல சூழலை உருவாக்க உதவும். ஒரு நல்ல கவுன்சிலர் மாணவனோட தேவைக்கேற்ற இந்த 2யுமே கலந்து பயன்படுத்துவார். அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல ஒன்னு உயர்ந்தது இன்னொன்னு தாழ்ந்ததுன்னு எதுவும் கிடையாது. 2மே ரொம்ப மதிப்புமிக்க பார்வைகள். சில சமயம் நமக்கு ஒரு கோச் தேவைப்படலாம், சில சமயம் ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்படலாம். நம்ம சூழ்நிலைக்கு எது தேவையோ அதுதான் சரி. சரி, இந்த அலசலை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா நீங்க முதல்ல உங்க செயல்களை மாத்தணுமா, இல்ல நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு உங்க உள்மனசை மாத்தணுமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.